3 தான் பார்க்க போகிறோம். டே 2ல் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்ஒர்க் கட்டணும். அது மட்டும் சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இத்தனை ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு லைட்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்லிடுறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர் போட போகிறோம். டைமண்ட் நெதரைட் பெயிண்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டு தான். முன்னாடி வீடியோவை பார்த்த உடனே தெரிஞ்சுருப்பீங்க என்னென்னு. சரி வாங்க ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு டயர் பெயிண்ட் பண்ணி இப்போ ஒரு அப்சிடியன் ஃபார்ம் மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஒர்க் ஆகுது. ஒரு பேசிக்கான ஒரு எடுத்துட்டோன்னா இல்லையே. சரி சரி இப்போயாச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வாட்டர் சொசைட்டி ஆயிடுச்சுல. சரி ஓகே, எல்லாம் வாட்டர் சோர்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல அந்த தண்ணி விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம போய் லாவை எடுக்கணும். ஆனால் லாவை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த சீனை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா லாவாவை தான் போய் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு நல்ல மேட்ரு என்னென்னா, நம்ம ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு லாவை எடுக்கணும். லாவை எங்கே இருக்குது? சைவனுக்கு போயிட்டு ஓட்டு சைவனுக்கு தூக்குடா வாட்டலாம். லாவை எடுத்துட்டேன். அப்படியே இங்கே வீட்டில் இருக்க நிறைய விடுவோம். ஓகே சூப்பர். ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டீல் இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயந்தான். இங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே எடுத்துக்கலாம். இன்னும் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
ஒரு அப்டேட் செய்யணுங்க. ஏமா பேசி என் ஃப்ரெண்டாக மாட்டேனா என் ஃப்ரெண்டாக மாட்டு கேட்டு இன்னொன்று தேவாடுறா டேம் வாங்க மாட்டானே. என்னடா நீங்களாம் கேவு கேவை கண்டுபிடிச்சு கேவை கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருந்து கணக்கான்னு போ. கொஞ்சம் இல்லை இது என்னது? இது என்ன ஆக்சிடென்ட் சரின்னு நினைக்கிறேங்க. அதுதான் நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ சம்பளம் ஆயிடுச்சு. அது வந்து தெரியுது. நம்ம இங்கே இருக்க ரெஸ்டாரெண்ட்லாம் வாங்கி பண்ணிக்கலாம். ஓகே கொஞ்சம் செத்து போகிற மாதிரி ஏதாவது நினைக்கணும். ஓகே சூப்பர். பார்த்தீங்கன்னா நம்ம சமமாக நம்ம பேசி கொண்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இதுங்க நான் ஒரு டெஸ்ட்டு பார்க்கணும். தண்ணியெல்லாம் இது ஒரு டேஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சரி நான் தெரிஞ்சு இப்போ இது ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இதான் டாஸ்க்கு. இந்த இடத்துல நம்ம லாபம் ஊற்றிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோ உருவாக்கணும். ஸோ கட் பண்ணிடுறோம் ரெக்கார்டை. எவ்வளோ வீடியோ ரெக்கார்டு பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு அமோகமான சம்பவம் பார்த்தீங்களா? விட்டாக்கு பிரேக் பண்ண முடியாது. சரி இங்கே நம்ம கொஞ்சம் டீப்பாக மைண்ட் பண்ணிட்டு ஒரு டிஎன்டி வச்சு ட்ரான்ஸ் பண்ணி தான் இது பண்ணேன். ஏன்னா டிஎன்டி இல்லைன்னா பெட்டு. ஏன்னா டிஎன்டி இது பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம பெட்டு வச்சு பண்ணால் நெருப்பெல்லாம் வரும். அதுக்கு நம்ம டிஎன்டியை தான் ஆசைப்படுறோம். நம்ம நிறைய டிஎன்டிலாம் செஞ்சுருந்தோம். இப்போ நம்ம இப்போ ஆன்சிடென்ட்டை வேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நம்ம 2 வேஸ்ட் மெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்டிலாம் வச்சுட்டேன் கரெக்டாக இந்த இடத்துல. நம்ம கொஞ்சம் பெட்டாக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். அவ்வளோ பிரச்சனை வந்து அப்புறம் பெட்டாக்கு வேறு இங்கே வந்து உட்காந்துக்கலாம். இப்படியே குளித்து விட்டு வந்து உட்காந்துக்கோங்க. சேஃப்டி இடத்துல போய்ட்டு ஐயோ மாமியார் சாமியாய் சாமியாய் வெடிக்க போகுது. நான் என்னோட சொன்ன நிறையா அது வெடிக்கொண்டு பார்த்தா நான் பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் பிரீஸை கூட காணும். படமான பையனுங்களா கேன கடை டேய் ஒரு ஆக்சிடென்ட் பிரேஸ் ஆச்சு கொடுங்கடா. நான் ரொம்ப பாவண்டா, ஒரு நாளைக்கு கொடுங்கடா. பேசிடலாம் இல்லை. இப்போ என்கிட்ட இருக்க மொத்த டிஎன்டியும் போட்டு ஒரு பெரிய பிளாஸ்டாக போட்டால் தான் இவங்க கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் அப்படியே பேக்காக வச்சுருக்கோம். வெடிக்கிற வெடியில் சும்மா தரமாக இருக்க போது. அந்த ஒரு டிஎன்டி வெடிச்சா போதும். ஏதோ ஆஹா தெரியாமல் கொளுத்து விட்டுட்டா மாமியார.
கேமே கிளிச் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களாம், அந்தளவுக்கு அடிச்சிருச்சு. சரி வாங்க வாங்க. அம்மே அம்மே இதெல்லாம் ஹாஹா லாவாவில் போய் சிக்கிட்டு பையனை கொண்டு விட்டுருந்தா. எது அந்த பக்கம் போயிட்டுமா? ஐயா எதுக்குள்ள தேவையான கொடுத்து விட்டுன்னு சொல்லிட்டேன். ஒரு ஆக்சிடென்ட் அப்புறம் நான் பாவண்டா, ஒன்றாச்சும் கொடுங்கடா. சரி ஒரு ஆக்சிடென்ட் எப்படி வாங்கவே நான் எவ்வளோ பாடுபடுறேனே. அப்போது ஒரு 2 ஆக்சிடென்ட் அப்படின்னா அவங்க எவ்வளோ ஐயோ என்னடா நான் நினச்சிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா என்னடா, என்னை பார்த்தா பாவம் திருட்டேடா உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டாக இருக்கே சொன்னாலும் இந்த இடத்துல வைப்போம். அவ்வளோ போக முடியுது, இவ்வளோ போகிறது சொல்லி மேக்ஸ் வாங்கி பண்ணிட்டு இப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு வாடா 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 கண்ணா. இப்போ நான் போயிட்டு இங்கே போகிறேன்னு மட்டும் பாருங்கள். தெரியாம நாங்கள் நெருப்பு கொளுத்துட்டு அதில் உட்காந்துட்டோங்க. என்ன அறிவு எனக்கு இஷாபு கைஸ். ஒரு ஆக்சிடென்ட் எப்படி சத்தி கிடைக்கும், அதையாச்சும் மெயின் பண்ணுவான்னு பார்த்தா என்ன கிடையாது. வீடியோ 1 மணி நேரம் போயிட்டு போல இருக்கு. நான் கொஞ்சம் மெயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். நான் இந்த பெட்ராக்கை பார்த்து ஆக்சிடென்ட் ஓடுறதுன்னு நினச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா சரி எங்கடாடே கண்டுபிடிச்சங்க 2 கைஸ். ஒரே கல்லில் 2 மாங்காய். தடா கேஸ் எப்படியோ 2 நம்ம மைண்ட்ஃபுடைய 2 ஆக்சிடென்ட் எப்படி. இப்போ நம்ம இன்னும் மைண்ட் பண்ணுவோம், பட் அது ரொம்ப நேரம் எடுக்குங்கிறதுக்காக நம்ம இந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்மளுடைய ஓவர் வேர்ல்டுக்கு போக போகிறோம். ஸோ அந்த சீனை கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிடென்ட் பிரேஸ்லாம் மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், நான் 36 ஆக்சிடென்ட் பிரேஸ் மைண்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு சீன். சரி வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஓகே தானே இருக்குது, 5 தானே இருக்குது. இருங்க 5 சொல்ல வச்சுட்டேன். இருங்க இந்த இடத்துல ஒன்று வச்சுட்டு ஓகே. ஓகே இப்போ ஒவ்வொன்றா வைப்போம். சரி வாங்க கைஸ். கஜக் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா வைப்போம். ஓகே 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 எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நான் கொஞ்சம் கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக பாருங்கள், அதையும் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதவை சச்சிட்டு உள்ள ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிளான்ஸ் இருக்கா ப்ளீஸ். நான் கொஞ்சம் லாக்ஸ் மெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க லாக்ஸ் மெயின் பண்ணிட்டு வந்துடுறோம். கிளிச் ஆகாத வாங்க சொல்ல கேமில். ஓகே ஃபஸ்ட்டு நான் என் கேமு இங்கே மொபைல் ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கணுங்க. சாம்சங் தான், ஆனாலும் ஒரு நல்ல மொபைல் வாங்கினா நல்லா தானே இருக்கும். என்ன இதுக்கு கேஸ் என்ன ஒரு அற்புதமான காட்சி. எவ்வளோ ஒயிட்ஃபுல்லாக இருக்குல்ல கேஸ், பட் ரொம்ப அழகாக இருக்குது. சரி நம்ம பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம்
எல்லாம் ஸ்மெண்ட் ஆகி முடிஞ்சிருச்சா, முடிய போகுது எல்லாம் ஸ்மெண்ட் ஆகி. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஆனிவல் செய்யணும். அதுக்கு அப்புறம் அதே மாதிரி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எங்கடா எனக்கு இன்னும் வரலையே, இதை எவன் கேட்டான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இது செய்யணுங்க, காயின் எடுத்துகிட்டு வந்து அந்த இது செய்யணும் பதிவு. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயின் பிளாக் ஆஃப் ஆயின் செய்யணும். பிளாக் ஆஃப் ஆயின் செய்யணும். நான் செஞ்ச பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மெட்டிங் டேபிள். இதை வச்சு நம்மளால் இப்போ நம்ம நெதரைட்டில் இருக்கிற டைமண்ட் வைக்க எல்லாத்தையுமே நெதரைட் மாற்றலாம். அதே மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். பிளாக் ஆஃப் ஐலண்ட்ஸ் ஓகே டேனியில் பார்த்தா கீழே வச்சிரும். வை ஆஹா ஆஹாஹாஹா, என்ன ஒரு அருமையான காட்சி. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துடும். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்மெல்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இல்லை ஸ்மெல்ட் ஆகிட்டுருக்கு, கோடு மட்டும் கொஞ்சம் ஸ்மெல்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா ஸ்மெல்ட் ஆகி முடிட்டோம். நம்ம ஆல்ரெடி நமக்கு நிறைய ஐட்டம் ஸ்மெல்ட் ஆகி வந்துருச்சு. 25,000 சிலிண்டர் வேஸ்ட்டாக வந்திருக்கு. ஓ, கோல் சேஞ்சஸ் கேஸ் இருக்கு, தான் நான் பார்த்தேன். கோல் இல்லையா? ஆஹா, கோல் இல்லை கைஸ். சரி, இப்போதைக்கு நம்மளால் எத்தனை இது செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா லாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பார்த்துப்போம். 6 நெதரைட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நெதரைட் இருக்குது. பார்த்தீங்கன்னா 7 தானே இருக்குது, இன்னும் 2 வேணுமே. சரி, பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பிளாங்க்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்துக்கலாம் வாங்க. பிளாங்க்ஸை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் நிறைய இது இருக்கு. அப்போ நான் இதுக்கு இவ்வளோ போட்டோம்னா நல்லா இதில் வச்சுட்டு இதில் எடுத்து இவ்வளோ போட்டுருவோம். அதுதான் சரி. எல்லா கோல்டும் எல்லாம் ஸ்மெல்ட் ஆகிடும். ஸ்மெல்ட் ஆகி வர 3 4 5 6 7 8 வர மாதிரி தெரியல. ஓகே, ஏன்னா கடைசி 2 எஷினன் நெதர் ஸ்கிராப்பை செஞ்சிடும். சரி, நெதரைட்டை செஞ்சிடும். சரிடா, ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லையாக நெதரைட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டோம். சரி கைஸ், எப்படியோ இந்த ப்ராசஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த விட முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் 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 பாய்.